டேய் பாத்ரூம் போற மாதிரி ஓட்ட கூடாது, உட்காந்து ஓட்டணும். எப்படி அடிப்பாங்க? எங்க போச்சு இது? எங்க போச்சு இது? எங்க போச்சு இது? ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுவாருல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. ஹாய் ஹலோ, நாங்க தான் உங்க ட்ரீம் கப்பல். சோ இன்னைக்கு என்ன வீடியோ? என்ன கேமராவே இப்படி தூக்கல, கேமரா ஹாய்ரோ ஹாய்ரோன்னு சொன்னா எப்படிங்க? ஐயோ ஐயோ தெரியுது சார். சொல்லுங்க சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். ஹலோ, நாங்க தான் உங்க ட்ரீம்ஸ் கப்பல். சோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான ஒரு vlog தான் காத்து கொண்டிருக்கு. ஆமா ஆமா, தெரியாதா உங்களுக்கு? சோ ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போறதுமே ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. நான் வந்து காலையில இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், கிளம்புறதுக்கு முன்னாடில இருந்து இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப கன்றாவியா இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போய் பாருங்க. இருங்க, நான் எப்பவுமே என்னோட ஒப்பீனியன் வந்து கண்ணா கிட்ட எப்பவுமே கேட்பேன். எனக்கு வந்து அது வந்து பிடிச்சிருக்கும். பட் ஆனா கண்ணா வாயால சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஹாப்பியா. இது பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்லா இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்களே வந்து எனக்கு எமி ஜாக்சன் நினைச்சுன்னு இருக்காங்க. கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா. எமி ஜாக்சன். எனக்கு வந்து இன்னைக்கு எப்பவுமே எனக்கு என்னன்னா, மேரேஜ் ஆனதுல இருந்து வந்து எனக்கு செல்ஃபா நம்மள அழகா காட்டிக்கணும்ன்றது வந்து எனக்கு பிடிக்கும். செல்ஃப் செல்ஃபுக்கு பக்கத்துல அழகா காட்டியிருக்காங்க பாருங்க. இதன உங்க செல்ஃப் அழகா காட்டுது. அந்த அறையில தான் அவன் முகத்திலே ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். எனக்கு வந்து செல்ஃபா க்ரோம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல. அது ஏன்னு தெரியல. அதுவும் பாப்பா வந்துட்டதுக்கு அப்புறம் இன்னும் பிடிக்கவே இல்லை. சோ இப்ப கொஞ்ச நாளாதான் வந்து ஓகே, ஏன் நம்ம அப்படியே இருக்கோம், கொஞ்சம் நம்மளே வந்து ரசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில காஸ்டியூம்ஸ் வந்து இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு இருக்கேன். காஸ்டியூம்க்கு எல்லாம் கண்ணா எதுவுமே சொல்றது கிடையாது. ஆக்சுவல் வந்து நான் புதுசா ட்ரை பண்றேன். புதுசானா எதுவுமே இல்லைங்க. இந்த 4 முடி முன்னாடி விட்டுருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருக்குன்றேன். இவரு எனக்கு அது நல்லா இல்லைன்னாரு. சத்தியமா சொல்றேன் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. சோ அது வந்து நீ மண்டை முடி வாராத மாதிரி எனக்கு வந்து கிளாஸ் வந்து நல்லா இருக்காதுன்னு கண்ணாவோட எப்பவுமே கண்ணா வந்து சொல்லுவாங்க. நான் வந்து அன்னைக்கு விக்கி கிட்ட கேட்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு விக்கி சொன்னான். ஏன்னா அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா? இப்ப நீ என்ன பேச விடுவா இல்ல நீ தான் எடுப்பியா? சரி சொல்லுங்க. நல்லா இருக்கா நீன்னு சொன்னா, பட் கண்ணா நல்லா இல்லன்னு சொன்னா. ஏன் நீ அவருக்காக நீங்க உங்களது மாத்திக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குமா? அங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதான் மைண்டர் ஸ்ட்ரைக். நம்மளுக்கு பிடிச்சா நம்ம பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட அதுக்கு ஒப்பீனியன் கேட்கணும். காரி துப்பலாம் போல இப்போ இந்த செருப்பு போறதுக்கு முன்னாடி இந்த ஷூ போடவா இந்த செருப்பு போடவான்னு கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க என்கிட்ட. இப்ப இந்த செருப்பாலே அடிக்கலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, ரொம்ப பேச வேணாம். என்ன வீடியோன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்க எங்களோட சண்டே ஆரம்பிச்சோம். ஓகே, வாழ்க்கையில பத்தி வரதா செய்யும். இப்ப இதை எடுத்தார். ஓகேவா? இதை எடுத்துட்டு எங்க எடுத்துமோ அங்க வைக்கணும்ல. இங்க வச்சேன்னா நான் என்ன பண்றது? இதுல வேற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க, இந்த இடத்த ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, ரொம்ப டர்ட்டியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. எப்படிங்க, குட்டியா காம்பேக்டா இருக்கு. சோ அந்த டைம் நாங்க என்ன பண்றது? இருக்கிற இடத்துல வச்சுதான் கவர் பண்ண முடியும். எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதுவும் இல்லாம எனக்கு பேபி நிறைய பேர் இந்த ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி வீட்டுல தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கும் போது குழந்தைய கொடுத்துட்டு வேலை நிறைய செய்யணும். பட் நம்மளே வச்சுக்கணும், நம்மளே செய்யணும். அது எப்படி பண்ண முடியும்? போய் இப்ப கூட எங்க பாப்பா எங்க கிட்ட இல்லவே இல்லை, யாரும் போயிட்டாங்க. சோ இது ரொம்ப பச்சையா போய் சொல்றேன். வேலை செய்யறதுக்கு என்னென்ன காரணம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்றேன். சோ இன்னைக்கு வந்து பயங்கரமான vlog-ஓட உங்களை வந்து இப்ப நாங்க மீட் பண்ண போறோம். சோ இப்ப நாங்க எங்க போறோம்ன்றத வந்து சஸ்பென்ஸா காருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு சொல்றோம். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
காப்பிரைட் சார், அதனால ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன வந்து எந்த லெவல்ல என் கூட உட்காந்து வர்றாரு சொல்லிட்டு. இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து சின்ன கலப்புற ஸ்டைல் வந்து சுச்சி. இப்ப பாத்தீங்கன்னா சின்னோட ட்ரெஸ்ஸை வந்து மறந்து வந்து விட்டு வந்துட்டாங்க வீட்டுல. அதை எடுத்துட்டு வரதான் போயிருக்காங்க. அதுக்குள்ள சின்ன கொஞ்சம் அடம் பிடிச்சி, அதனால நான் கார்ல வந்து ஒரு ரவுண்டு சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன் அவனை. ஓகேப்பா? ஓகே பாத்தீங்களா, இந்த வந்துட்டாங்க பாருங்க இன்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு. இதுல வேற வந்து இவங்க குழந்தை கலப்புறதுல லேட் ஆகுதா, குழந்தை கலப்புறதுல எல்லாமே ஆகுதான். நம்ம கிட்ட உருட்டுறது பவுடர் எடுத்து வந்தீங்களாங்க? பரவாயில்லையே. கேமரா ஆஃப் பண்ணிட்டியா? சூப்பரா இருக்கா? எதுனியா गाइस கேட்டிங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சீப் எடுத்துட்டு வந்தேன். பவுடர். இதுல இருந்து என்ன தெரியுது? பவுடர்லாம் அடிக்க கூடாதுங்க குழந்தைக்கு, தெரியுமா? அவங்க மூஞ்சில மட்டும் 40 ஃபவுண்டேஷன் போட்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் டிரைவ். குழந்தைக்கு ஒரு பவுடர் கூட எடுத்துட்டு வரல. இங்க பாரு அம்மா பாரு பட்டோ. யோயோ சொல்றா இன்பா. யோயோ 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 ஐயோ. How are you girl? ஐயோ கொய்யால. ஏய் என்ன சொல்லி கொடுக்கறாரு பாருங்க. இன்பா நல்லா இருக்கானா கேளு. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப நிறையவே பேசுறாரு, அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றோம். இன்னும் கொஞ்சம் போக வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம். செகண்ட் ஹாஃப் உள்ள போலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஜயா மால்குள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸஸ் பேரை மாத்திட்டாங்க. நெக்ஸஸ் விஜயா மால்குள்ள வந்துட்டோம். ஸோ சின்ன அவர் ரொம்ப நேரமா என்ன ட்ரை பண்றீங்க? மாட்டேன். ஓ நீங்க பேசுவீங்களா? என்ன பண்ணுப்பா அது? மைக் எங்க மாட்டணும்? அங்க மாட்டணுமா? காட்டு அம்மா மாட்டி விடுறேன். சின்னுக்கு மைக் வேணுமா? ஹாய் ஹலோ சரி. ஓய் நடிப்பு உங்களுக்கு பேசவே தெரியாதுல்ல? ஸோ இப்போ இவருக்கான பிளேஸுக்கு தான் நம்ம கூட்டிட்டு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபன் சிட்டி தான் நாங்கள் போகிறோம். ஏன் ஃபன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வந்து ரொம்ப நாளாக வந்து காக்கா பார்த்துறேன், என்னதான் காக்கா சொல்கிறேன்னு பார்த்தேன். ஸோ சின்னக்கான நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை ரொம்ப நாளாகவே. எங்கன்னா விட்டு போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லா வீடியோலுமே. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அவருடைய நாள். அவருக்காக நாங்கள் இன்னைக்கு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதனால ஒரு ஜாலியா. இதுல வேற இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்பாங்க, ஃபுல் டே அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் vlog எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இதுக்கும் என்னன்னா நிறைய பேர் வந்து சின்னோட வீடியோஸ் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரோட கியூட்னஸ், அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்றதுனால தான். பாத்தீங்களா? இதுக்குதான். ஹலோ சார். How are you? யோயோ யோயோ சார். யோயோ. சோ வாங்க ஃபன் சிட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபன் சிட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ விஜயா மால்ல இருக்கிற ஃபன் சிட்டி தான். ஸோ இதில் போயிடலாமா? கேம் விளையாடலாமா? யோயோ சொல்லு. கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். யோயோ நீ அப்பாடா. சரி வேற விளையாட்டு போலாமா? வேற கேம் போலாமா? வேற கேம் போலாம். இங்க போனா குதிரடா. பாப்பாடா இங்க பாருடா. ஐயோ ஒரே ஃபன் பண்றாங்க இங்க. வேற கேம் போலாமா? அப்பா ஒரு ஃபயர் கேம் பார்த்து வச்சிருக்காங்க, போலாமா? ஸோ ஃபன் சிட்டிக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நானும் இன்பாவும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டியோட கார்டு வாங்கிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட் சைடில் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கார்டை வந்து இந்த இடத்துல டேப் பண்ணால் போதும். ஸோ கார்டு வந்து டேப் ஆயிடுச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, கேம் ஸ்டார்ட். இப்போ வந்து நானும் இப்போ ஃபயர் அடிக்க போறோம். ஃபயர் கரெக்ட் அடிக்கல இப்போ. நெருப்பணி நெருப்பணிடா. புடி நெருப்பணி. நெருப்பணி சொன்னா ஏமால ஏறாங்க அவன். சரி நாங்களே கேம் ஆடுறோம். புடிப்பா இன்பா, நெருப்பணிப்பா. இது புடிச்சுக்கோ. அவர் எதுல
இதுல மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் பைக் பண்றான் லைட்டா. கேமுக்கு வந்துட்டு இன்ப வந்து கார் ஓட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபயர் அணைக்கவில்லை, நாங்க 2 பேரும் அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கார் ஓட்ட போறாராம். ஸோ டேப் பண்ணி விடுவோம். ஸ்டார்ட். ஸோ தேர்ட் கேமா வந்துட்டோம். இதுல வந்து நம்ம லேப்டாப் வந்து வேணும்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த கேம் வந்து நாங்கள் டேப் பண்ணி விட போறோம். ஐயோ ஐயோ இல்ல புரியல. ஏமாத்துறாங்க guys இவங்க. இது வந்து புஷ் பண்ணோம், கரெக்டா அந்த ஓட்டையை பார்த்து உள்ள தள்ளணும், கரெக்டா போகணும். ஸோ நம்மள வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, இது மான பிரச்சனையா இருக்கு. இது இந்த கோடை விட்டு வேற அடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? பிரைஸ் கேர் அவர்கிட்ட ட்ரை பண்றியா? நீ ட்ரை பண்றியா? பாய். ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து வீடியோ போயிடாவது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வந்து மணி தீர்ந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ இன்பா வந்து பார்த்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவன் ஃபுல்லாகவே தூங்கிட்டான், அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிட்டான். கேம் விளையாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வந்து விளையாடி அந்த டயர்ட்லாம் தூங்க மாட்டான். நம்மளா தூங்க வச்சாதான் தூங்குவான். பட் விளையாடி டயர்ட் ஆகி அவரே தூங்கிட்டாரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. பட் அவனுக்கு வந்து சொல்ல தெரியாதுல்ல, வாய் திறந்து ஹாப்பியா இருந்தது, ஜாலியா இருந்தது. இது மூலமா நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. நம்ம ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.